நம்ம ரெகுலர் கஸ்டமர் கொளத்தூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி ஏசியில் வந்து கூலிங் கம்மியாக இருக்குது, வந்து பாருங்கன்னாங்க. நம்மளும் கஸ்டமர் லொக்கேஷன் போய் பார்த்தா இன்டோர் அவுடோர் சரியான டஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணது ஏசி வந்து வாட்டர் வாஷ் தான் பண்ணணும்னு சொன்னோம். ஏன்னா பக்கத்தில் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனாலும் ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. சரி, கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அவுட்டோரில் கேஸ் லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேனல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காலையில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் தெரியுது வாட்டர் ட்ரே வந்து கார்னர் எட்ஜில் வந்து உடஞ்சிருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ண சார் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குன்னு சொன்னோம். சரி, கஸ்டமர் எதனா பண்ணி கொடுங்கன்னாங்க. சரி, வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பண்ணி கொடுங்க சார் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டோர் எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கையோட அவுட்டோரையும் வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட்டோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச கையோடு என்ன பண்ணோம், இன்டோர் ரீவாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்ம ஃபெவிக்விக் வாங்கி என்ன பண்ணோம், அந்த கார்னர் எட்ஜில் ஒழிஞ்சிருந்து ஒட்டிட்டு நம்ம வந்து இன்டோர் ரீவாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டோர் ரீவாஷ் பண்ணிவிட்டு இன்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ணிவிட்டு லீக்கேஜெலாம் செக் பண்ணோம். லீக்கேஜெலாம் எதுவுமே இல்லை. கையோட வேக்கம் போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டுங்க. இது போல் சர்வீஸ் பண்ண கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.